திருப்புகழ் 96. வஞ்சத்துடன் ஒரு நெஞ்சில் பல நினை வஞ்சி கொடியிடை மடவாரும் வந்தி புதல்வரும் அந்தி கிளைஞரும் மண்டி கதறிடு வகை கூற அஞ்ச கலைபடு பஞ்சி புழு உடல் அங்கிக்கு இறை என உடன் மேவ அண்டி பயமுற வென்றி சமன் வரும் அன்றைக்கு அடியினை தரவேணும் கஞ்ச பிரமனை அஞ்ச துயர் செய்து கன்ற சிறையிடும் அயில் வீரா கண்டு ஒத்தன மொழி அண்ட திருமயில் கண் தத்து அழகிய திருமார்பா செஞ்சொல் புலவர்கள் சங்கத் தமிழ் தேரி செந்தில் பதிநகர் உறைவோனே செம்பொற் குலவட குன்றை கடலிடை சிந்த பொற வல பெருமாளே அங்கிக்கு இறை என உடன் மேவ அண்டி பயமுற வென்றி சமன் வரும் அன்றைக்கு அடியினை தரவேணும். தாமரையில் விற்றிருக்கும் நான்முகன் அஞ்சுமாறு துன்பத்தை உண்டாக்கி அவன் உள்ளம் வருந்த சிறையிலிட்டவனே கற்கண்டை போன்ற மொழிவுடைய தேவர் குலத்தவளான மயில் போன்ற தேவசேனை அம்மையாரின் பார்வை பொருந்துகின்ற அழகான மார்பை உடையோனே செஞ்சொல் புலவர்களின் சங்க காலத்து தமிழ் விளங்கும் திருச்செந்தூர் நகரில் வீற்றிருப்பவனே வடக்கே இருந்து செம்பொன் மயமான கிரௌஞ்ச மலையை கடலில் சிதறுமாறு போர் செய்ய வல்ல பெருமாளே வஞ்சத்தினையும் ஒப்பில்லாத பலவகை நினைவுகளையும் உடைய வஞ்சிக்கொடி போன்ற இடையை உடைய மங்கையர்களும் வணங்கும் மக்களும் நெருங்கிய உறவினரும் ஒன்று சேர்ந்து கதரும் செயல் மிகுதியாகிட உடம்பின் அம்சங்கள் கலைந்து பிரிந்து போகும் பஞ்சை போன்ற புழு உடம்பு தீயினுக்கு இறை என உடனே செல்லுமாறு அண்டி அஞ்சும்படி வெற்றி உடைய யமன் வரும் அன்று நின் இரு திருவடிகளை தந்து அருள வேண்டும்.